செத்து போன மாட்டுத்தோளில் செருப்பாக உயிர் பெற்றேன். அத்தனை பேர் கால்களுக்கும் அணிகலனாய் இடம் பெற்றேன். சிறுசு முதல் பெருசு வரை சிரமமின்றி அணிந்தார்கள். அரசர் முதல் ஆண்டி வரை அழகழகாய் புகழ்ந்தார்கள். புதுசாக அணியும் போது புலம்பியவர் சிலர் உண்டு. நைசாக கடிப்பது உண்டு நான் பழசு ஆகும் வர. கல்லெண்ண முள்ளெண்ண காடுகர கனலெண்ண எல்லாமே என் மேல ஏற்றித்தான் தாக்கிடுவேன். கோபம் வந்தா உங்க கைக்கு என்னத்தானே தூக்குது, சாபத்தானே என்னவோ சண்டையில தாக்குது. காதறுப்பு எனக்குத்தான் கட்டாயம் நிகழ்வதுண்டு. காதறுப்பு எனக்குத்தான் கட்டாயம் நிகழ்வதுண்டு. சேதாரம் இல்லாமல் சிகிச்சையும் நடப்பதுண்டு. கத்தியால் கிழித்தெடுத்து கருநூலால் ஊசி குத்தி தைத்த பின்னே மறுபடியும் தைரியமா நான் இருப்பேன். கண்ட கண்ட இடத்தினிலும் கண்டதையும் விதித்திடுவேன். என்னை மட்டும் அழுக்காக்கி ஏற்றத்தை கொடுத்திடுவேன். அழுக்கடுக்கு தொழிலாளி அவரின்றி யார் உண்டு? அழகாக என்னை தடவும் அவருக்கு நான் உண்டு. நாடு விட்டு நாடு போவேன். நல்லது கெட்டது கலந்துக்குவேன். வீடு வரை மட்டும் வந்து வீதியில தாங்கெடுப்பேன். ஜோடியின்றி மதிப்புள்ள ஜோடியாக நான் வருவேன். ஜோடியில ஒண்ணு போனா தெருக்கோடி நான் போவேன். என்றைக்கும் ஜோடியாக இருந்தாத்தான் மதிப்புண்டு. என்றைக்கும் ஜோடியாக இருந்தாத்தான் மதிப்புண்டு. என்னை பார்த்து தெரிந்தாட்டா உனக்கு என்ன புகழ் உண்டு. ஒரு மிதியடியானது பெய்ந்து விட்டால் புது மிதியடியை தேடி போகாதீங்க. இந்த செருப்பானது காலில் போட முடியாத அளவுக்கு வரும் பார்த்தீங்களா, அப்ப மட்டும் நீங்க புது செருப்பு வாங்குங்க. நானுமே அப்படித்தான் என்னுடைய மிதியடியை பெய்ந்து விட்டது நினைச்சிருக்கேன், தைக்கத்தான் வந்திருக்கிறேன். புது செருப்பு வாங்குற என்ன வரல, இவரும் பிழைக்கணும்ல. அதனாலதான் இந்த மாதிரியான கடைகளுக்கு நீங்களும் வந்து செருப்பு பிஞ்சிருச்சுன்னா நீங்க புது செருப்பு வாங்காம இந்த தொழிலாளியை நம்ம என்ன செய்யணும், காப்பாற்றணும். அதற்கான வழிவகை உருவாக்கணும். அண்ணே வணக்கம். இந்த மிதியடியை மட்டும் தச்சு கொடுத்துருங்க. உட்கார இடத்த மட்டும் இருக்கு. அப்படி கூட உட்காரவா, அப்படி உட்காந்துக்கிறவா. நான் காரைக்குடி மிதியடி தைக்கக்கூடிய கடைக்கு வந்திருக்கிறேன். அந்த கடையில அண்ணன் வந்து என்னுடைய மிதியடியை தச்சுக்கிட்டு இருக்காங்க. இவர்களை பார்க்கின்ற பொழுது எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, ஒரு கவிதை தோணுது. என்ன கவிதை அப்படின்னா, நம்ம செருப்பு அன்றாட போட்டுக்கிட்டு வர்றோம். இந்த செருப்பானது எப்படியெல்லாம் நமக்கு உழைக்குது அப்படிங்கிற செய்திய ஒரு கவிதை மூலமா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் இந்த கடைக்கு வந்திருக்கிறேன். என்னுடைய மிதியடியை அவர் தச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மிதியடியானது எப்படி பேசும்? செத்து போன மாட்டுத்தோளில் செருப்பாக உயிர் பெற்றேன். அத்தனை பேர் கால்களுக்கும் அணிகலனாய் இடம் பெற்றேன். சிறுசு முதல் பெருசு வரை சிரமமின்றி அணிந்தார்கள். அரசர் முதல் ஆண்டி வரை அழகழகாய் புகழ்ந்தார்கள். புதுசாக அணியும் போது புலம்பியவர் சிலர் உண்டு. நைசாக கடிப்பது உண்டு நான் பழசு ஆகும் வர. கல்லெண்ண முள்ளெண்ண காடுகர கனலெண்ண எல்லாமே என் மேல ஏற்றித்தான் தாக்கிடுவேன். கோபம் வந்தா உங்க கைக்கு என்னத்தானே தூக்குது, சாபத்தானே என்னவோ சண்டையில தாக்குது. காதறுப்பு எனக்குத்தான் கட்டாயம் நிகழ்வதுண்டு. காதறுப்பு எனக்குத்தான் கட்டாயம் நிகழ்வதுண்டு. சேதாரம் இல்லாமல் சிகிச்சையும் நடப்பதுண்டு. கத்தியால் கிழித்தெடுத்து கருநூலால் ஊசி குத்தி தைத்த பின்னே மறுபடியும் தைரியமா நான் இருப்பேன். கண்ட கண்ட இடத்தினிலும் கண்டதையும் விதித்திடுவேன். என்னை மட்டும் அழுக்காக்கி ஏற்றத்தை கொடுத்திடுவேன். அழுக்கடுக்கு தொழிலாளி அவரின்றி யார் உண்டு? அழகாக என்னை தடவும் அவருக்கு நான் உண்டு. நாடு விட்டு நாடு போவேன். நல்லது கெட்டது கலந்துக்குவேன். வீடு வரை மட்டும் வந்து வீதியில தாங்கெடுப்பேன். ஜோடியின்றி மதிப்புள்ள ஜோடியாக நான் வருவேன். ஜோடியில ஒண்ணு போனா தெருக்கோடி நான் போவேன். என்றைக்கும் ஜோடியாக